ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் புளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் புளிக்கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு உப்பு. இவ்வளோ நமக்கு தேவை. நான் கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடையும் கருவாயிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருந்த 1/4 கிலோ பாவக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே நல்லா வதக்குங்க. இப்படி நம்ம வதக்க வதக்க அது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் பாவக்காய் நமக்கு. நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு 1/2 குக் ஆற வரைக்கும் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாவக்காய் நமக்கு ஒரு 1/2 குக் ஆகிருக்கு. லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது நமக்கு. இப்போ பாவக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காவை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூளையும் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருக்க மல்லித்தூளையும் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டினா தண்ணி அவசியம் இல்லை. இப்போது மசாலையோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பாவக்காய் எல்லாமே நமக்கு புளி தண்ணியில் தான் நமக்கு வெந்து வரப்போகுது. ஸோ ஒரு கப் போல் புளி தண்ணி போதும். நிறையா தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு பாவக்காய் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா புளி தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நமக்கு பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் புளி தண்ணி சேர்த்துருக்கனால நமக்கு கசப்பு அவ்வளவா தெரியாது. இப்போ நம்மளுடைய பாவக்காய் புளிக்கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.